வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக் வந்துட்டு வெளியில வரும் பொழுது கார்த்திக்கு முக்கியமான போன் வருது. கார்த்திக் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி துர்கா கிட்ட புடவைய கொடுத்து, இந்த புடவைய கட்டிக்கிட்டு வெளியில வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. துர்கா என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த புடவைய கட்டிக்கிட்டு வெளியில வா, என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியில போறாங்க. அதே நேரம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க அங்கேருந்து வந்துட்டு துர்கா கிட்ட, துர்கா, அம்மாவோட பேச்சுக்கு எதிர் பேச்சு எதுவுமே பேச முடியாது. எனக்கு கல்யாணம் நடந்ததை பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் அம்மாவுக்கு விருப்பப்படிதான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. நான் எவ்வளவு பிடிவாதம் பண்ணியும் அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப அதே சூழ்நிலையில தான் நீனும் மாட்டி இருக்க. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அம்மா இந்த கல்யாணத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அதனால நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நீதான் நவீன காதலிக்கல இல்ல, நானாவது மகேஷ காதலிச்சேன் ஃபர்ஸ்ட். அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீதான் யாரையுமே காதலிக்கல இல்ல, அப்புறம் என்ன, அந்த பையனையும் பார்த்தா நல்ல பையனாதான் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இது மாதிரி அம்மா சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இந்த லைஃப் விஷயத்திலையும் அம்மா தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஓவர்க்கா. என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, சொல்றது கேளு. அப்ப சந்திரா டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி, தேவையில்லாம துர்கா கிட்ட கண்டதையும் சொல்லி அவ மனசை குழப்பறதுக்கு பாக்காத. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் ஒண்ணு துர்கா கிட்ட கண்டதையும் சொல்லி மனசை குழப்பறதுக்காக வந்து நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா நேரா துர்கா கிட்ட, இங்க பாரு துர்கா, அவங்களும் நல்ல சம்பந்தம் மாதிரிதான் தெரியுது, உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க, அதான் வீட்டோட மாப்பிள்ளை ஆகுறேன்னு அவரே சொல்லிட்டாருல்ல. இங்க பாரு, நவீன எல்லாம் கல்யாணம் பண்ணா உன்னால நல்லாவே இருக்க முடியாது. அவங்க அப்பா அம்மாவும் நவீனுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால நீ அவன் கூட எல்லாம் வாழ வேணாம். இவரு ரொம்ப நல்லவரு, அக்காவுக்கும் பிடிச்ச ஆளு. நீயே சொல்லு, அக்காவை எதிர்த்து மட்டும் நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்க முடியுமா? அக்கா கண்டிப்பா நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. இங்க பாரு, இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாரு. நீ தேவையில்லாம வேற எதையும் கற்பனை பண்ணாத அப்படின்னு சொன்னதோட துர்காவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, துர்காவை எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ குழப்பியாச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப துர்கா நினைக்கிறாங்க, அம்மா நினைச்ச மாதிரி அவங்க பிடிச்ச ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா முடிவை கடைசி வரைக்கும் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா புடவைய கட்டிக்கிறாங்க. புடவைய கட்டிக்கிட்டு வீட்டோட கொல்லை பக்கமா நேரா கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் நவீன் வந்துட்டு கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காரு. துர்கா எனக்காக வருவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. துர்கா வந்ததோட அவ கழுத்துல தாலி கட்டிட்டு அவளை என் பொண்டாட்டி ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நவீன் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு ரேவதி கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்க, துர்கா ரெடி ஆயிட்டாலன்னு போய் பாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா துர்காவை காணும். அதை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இங்க இருந்த துர்காவை காணும் அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க, எங்கேயுமே இல்ல. உடனே நம்ம ரேவதிக்கு பதத்தை தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. இந்த நேரத்துல துர்கா எங்க போனான்னு தெரியலையே, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாங்களே அப்படின்ட்டு வெளியில வந்து நேரா ராஜாவை பாக்குறாங்க. ராஜா அப்படின்னு. அப்ப கார்த்திக் ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, ஒரே பதட்டமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா ராஜா, துர்காவை ரூமுக்குள்ள காணும், வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. இது கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சியாகி, ஒருவேளை கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாலோ? அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரிவா, துர்காவோட ரூம்ல போயிட்டு தேடி பார்ப்போம், அவ எங்க போயிருக்கா அப்படின்னு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல துர்கா வந்துட்டு,
நான் வீட்டை விட்டு போறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கு. அதை பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாரு நம்ம கார்த்திக். அப்ப நம்ம கார்த்திக் நேரா ரேவதி கிட்ட, ரேவதி நீ கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கோ, நான் எப்படியாவது போயிட்டு துர்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா வந்துட்டு வெளியில கார் எடுத்துக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் துர்கா நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா நவீனை பாக்குறாங்க. நவீன் துர்காவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நவீன் சொல்றாரு, துர்கா நீ கண்டிப்பா எனக்காக வருவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி எனக்காக வந்துட்டு துர்கா. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு நவீன், இது வரைக்கும் நான் உன்னை காதலிச்சனா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எப்ப இன்னொருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அப்பதான் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிச்சு. மத்தவங்க கூட என்னால கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது, நீ என்ன சந்தோஷமா பாத்துப்ப அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண வந்தேன் அப்படின்னு துர்கா சொல்றாங்க. துர்கா, என்னதான் இருந்தாலும் நீ என் மேல உள்ள காதல்னாலதான் இங்க வந்திருக்க, அதனால கண்டிப்பா நான் உன்னை எப்பவுமே கண் கலங்காம பாத்துப்பேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்னு நவீன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு துர்காவும், சரி அம்மாவுக்கு நான் இங்க வந்த விஷயம் தெரியறதுக்குள்ள சீக்கிரம் நீ என் கழுத்துல தாலிய கட்டு அப்படின்னு சொன்னதோட நவீன் சொல்றாரு, இங்க பாரு துர்கா, எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு நவீன் துர்கா கிட்ட மாலைய கொடுக்கறாரு. துர்கா மாலைய நவீன் கழுத்துல போட, நவீன் துர்கா கழுத்துல மாலைய போட, அதுக்கப்புறம் நவீன் துர்காவுக்கு தாலி கட்டுறாரு. அதே நேரம் கார்த்திக் எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாரு. அப்ப ஒரு கோவில் தெரியுது. ஒரு வேலை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் கார்த்தி கோவிலுக்கு வராரு. வந்து பார்த்தா நவீன் துர்காவோட கழுத்துல தாலி கட்டுறத பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்திக்கே பேரதிர்ச்சி. கார்த்திக் அங்கேருந்து வந்துட்டு நவீனை பார்த்து, என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்திக், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் துர்காவோட கழுத்துல தாலி கட்டிட்டேன். அப்ப கார்த்திக் நேரா துர்காவை பார்த்து, என்ன துர்கா, இது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், உனக்கு தெரியுமா இல்லையா? ஏன் துர்கா இப்படி பண்ண? அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க காதல நீங்க தான் சேர்த்து வைக்கணும், எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க சொன்னா கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னு அந்த துர்கா சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால உங்க அம்மா கிட்ட சமாதானம் பேசவே முடியாது, அவங்க எந்த அளவுக்கு கோவப்பட போறாங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு கதி கலங்குது, அதனால கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது இந்த விஷயத்துல, சரியா? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கழுத்துல போட்டிருக்க மாலைய கலட்டுங்க, யாராவது பார்த்து போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆகிரும். அப்ப நவீனும் துர்காவும் மாலையை கலட்டுறாங்க. கார்த்தி துர்கா கிட்ட, இங்க பாரு, நீ கழுத்துல போட்டிருக்க தாலிய கொஞ்ச நாள் மறைச்சு வச்சிரு, உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி இப்ப தெரியக்கூடாது, ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படிங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எப்படியாவது நான் அத்தை கிட்ட சொல்லி எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். இதை கேட்டதோட துர்கா சொல்றாங்க, இல்ல ராஜா, நான் வீட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த மாப்பிள்ளைக்கு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, கல்யாணம் நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன், இங்க பாரு நவீன், துர்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவளுக்கு வேற யாரு கூடயும் கல்யாணம் ஆகிறது சரியா அப்படின்னு சொல்ல, நவீனும் இங்க பாரு கார்த்திக், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்புறமா நவீன் நேரா துர்காவை பார்த்து, இங்க பாரு துர்கா, நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பான் அப்படின்னு, அதனால நீ கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நவீனுக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம துர்காவும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல மாப்பிள்ள வந்துடுறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, ரேவதி போயிட்டு துர்காவை கூட்டிட்டு வா, ரொம்ப நேரம் ஆகுது, இன்னுமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. இன்னும் துர்கா வரவே இல்லை. துர்காவுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ரேவதி குழப்பத்துல இருக்கா. துர்கா ரூமுக்குள்ள வராங்க. அப்ப ரேவதி நேரா துர்காவை பார்த்து, துர்கா அப்படி நீ எங்க தான் போன? அப்ப துர்கா சொல்றாங்க, ஒண்ணுலக்கா, வெளியில தான் இருந்தேன். ரேவதி சொல்றாங்க, வெளியில தான் இருந்தியா? நான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லையே. கார்த்திக் சொல்றாரு, துர்கா கோவிலுக்கு போயிருந்தா.
உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. துர்கா சொல்றாங்க, அக்கா நான் வரலக்கா. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் வரலன்னு சொன்னாலும் கண்டிப்பா அம்மா அவங்களோட முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாரு, நீ வந்துதான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நேரா மாப்பிள்ள இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு துர்காவை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி துர்காவை பார்த்து, எங்க நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன், ஆனா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை பார்த்து சொல்ல, இது கேட்டதோட துர்காவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா துர்காவை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு காமிக்கிறாங்க, என் பொண்ணு அப்படின்னு. அப்ப அவங்க பார்த்துட்டு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தட்டு தாம்பலத்தையும் மாத்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம துர்காவுக்கு செம ஷாக் ஆகுது. நம்ம இன்னொரு தர கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த நேரத்துல வேற யாரு கூடயோ தட்டு தாம்பலத்தை மாத்துறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க நம்ம துர்கா. துர்கா வந்துட்டு மறுபடியும் அவங்களோட ரூமுக்கு ரொம்ப வேதனையோட வராங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அம்மா இப்படி முடிவு பண்றாங்களே, நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு துர்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம ரேவதி அங்கேருந்து வந்துட்டு துர்கா கிட்ட, இங்க பாரு, நீ தான் நவீன காதலிக்கலையில அப்புறம் என்ன. அப்ப துர்காவும் சரிக்கா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, ரேவதி, துர்காவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ரேவதி சொல்றாங்க, அம்மா அவளுக்கு எப்படிம்மா இந்த கல்யாணத்துல சம்மதம் வரும்? நீங்க தான் தேவையில்லாம அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பாவம் அவ. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா, ஆனா ராஜா எவ்வளவு நல்லவரு, அந்த மாதிரி ஒருத்தர் உனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதை புரிஞ்சுக்காம தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அவரை புரிஞ்சுக்கிட்டே இல்ல, உன் லைஃப் நல்லா தானே இருக்கு, அம்மா எடுத்த முடிவு தப்பில்லை இல்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி அவளுக்கு மட்டும் வருத்தப்படுற? அவளும் இப்ப கோவப்படுறா, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருவா. நீ அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா துர்கா அவங்களோட ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது யோசிக்கிறாங்க, இது மாதிரி அம்மா கிட்டையும் உண்மையை சொல்ல முடியல, நவீன் எனக்கு தாலி கட்டிட்டாரு, அவர் கூடயும் சேர்ந்து என்னால வாழ முடியல, இப்படியே இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப சாப்பிட நம்ம கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த துர்கா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மேல ஒரு காத்தாடி மேல ஒரு சாரிகை போட்டு கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் எதிர்ச்சியா ரூமுக்குள்ள வர ரேவதி துர்காவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ துர்கா அப்படின்னு கத்துறாங்க. துர்கா ரேவதியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம துர்கா அழுகுறாங்க. துர்கா வந்துட்டு அழுகிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி இருக்கு துர்கா கிட்ட, வீட்டி என்னடி பண்ற, ஏண்டி இப்படி பண்ற, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா பிடிவாதமா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானேடி, ஏண்டி இப்படி தப்பான முடிவெடுக்கிற? அப்ப துர்கா சொல்றாங்க, நான் சொன்னாலும் அம்மா ஏத்துப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? அம்மா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிவாதம்னா ஒரே பிடிவாதம் தான். அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அம்மா கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என் லைஃபே முடிஞ்சு போயிட்டாக்கா, இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஏண்டி இப்படி பேசுற? அதே நேரம் கார்த்திக் ரூமுக்குள்ள வராரு. ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சியாகி, சோ ஒருவேளை துர்கா வந்துட்டு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருப்பாளோ அப்படின்னு கதவை சாத்துறாரு. கதவை சாத்திட்டு துர்கா கிட்ட, துர்கா நான் தான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சொல்ல வேணாம்னு சொன்னீங்களா, என்ன நடக்குதுங்க? அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அக்கா எனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. என்னடி துர்கா சொல்ற? அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாக்கா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் நவீனும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா வந்துட்டு எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கோவத்துல போயிட்டு நான் நவீன கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. இதை கேட்டதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொன்னதோட அப்ப துர்கா கெஞ்சுறாங்க, அக்கா தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட இப்ப சொல்லிடாத. அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நவீன் மேலதான் கோவப்படுவாங்க. நவீனோட கதையை முடிக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. அதோட சந்திரா சித்தி ஏதாவது அம்மா கிட்ட ஏத்தி விட்டு
நவீன காலி பண்ணிடுவாங்க. சோ சொல்லாதக்கா. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, ஐயோ என்ன காரியண்டி பண்ணிருக்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, கார்த்திக் மாமா தான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் சொல்றாரு, எனக்கு தெரியும் ரேவதி, வேற வழி இல்லாம தான் நான் உதவி பண்ணேன். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஐயோ எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி ரூம்குள்ளாராங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட ரேவதி நம்ம துர்காவை பார்த்து அமைதியா இரு, சொல்லாத அழகாத அப்படின்னு சொன்னதோட துர்காவும் அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரூமுக்குள்ள வந்துட்டு, 3 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ வெளியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, துர்கா கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சரி மாப்பிள்ள, இப்படியாவது இவளுக்கு புரிய வைங்க மாப்பிள்ள, ஒரே பிடிவாதமா பிடிக்கிறா இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு. இவ உங்களுக்கும் ரேவதிக்கு கூட தான் நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா, அதே மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. இவ ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரிங்க நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திகும் சரிங்க அப்படின்னு சொல்றாரு. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ரேவதி நேரா துர்காவை பார்த்து, துர்கா, அம்மாவை பத்தியா மேல ரொம்ப நம்பிக்கையாவும் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு துர்கா சொல்றாங்க, கார்த்திக் மாமா தான் எப்படியாவது இந்த பிரச்சனைய முடிவு பண்ணணும். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு இதையெல்லாம் காதுல வாங்கிடுறாங்க. அப்ப சந்திராவுக்கு செம ஷாக்கு. பட்டி பாவி, யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சுட்டுதான் வீட்டுக்குள்ள வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கியா, உனக்கு சரியான ஆப்பு வைக்கணும்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா இந்த கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணட்டும், பண்ணி முடிச்ச பிறகு இந்த கல்யாணம் நடக்க போற நேரத்துல இவ பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி புது பிரச்சனையை உண்டாக்கி அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம அவமானப்படுத்துவோம் அப்படின்னு புது திட்டம் போடுறாங்க சந்திரா. இன்னொரு பக்கம் கார்த்திக் எப்படி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லி துர்காவோட லைஃபை காப்பாற்ற போறாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.